ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன படம் பார்க்க போறோம்னா 2023ல ஒரு தாய்வானிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வெளியாயிருக்க தி பிக் தி ஸ்னேக் அண்ட் தி பிஜிஎன். இந்த படத்துடைய ஒன்லைனர் என்னன்னா, பொதுவாகவே ஹீரோலாம் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது அநியாயம் நடந்தா இல்ல தப்பு நடந்தா அதை தட்டி கேட்பாங்க. ஆனா இங்க இதெல்லாம் பண்றதே நம்ம ஹீரோ தான். அந்த அளவுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய ரவுடி, தனக்கு மேல எவனுமே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவரு. அப்படிதான் ஒரு கட்டத்தில் இவருக்கு தெரிய வருது, இந்த ஊர்ல இவரை விட ரெண்டு மோசமான ரவுடிங்க இருக்காங்க அப்படின்னு. அதே புறா நம்மளோட ரெண்டு பேரு ஒரு பெரிய கேங்ஸ்டரா இருக்கலாம், முதல்ல அவனுங்க ரெண்டு பேரையும் கொல்லணும் அப்படின்னு கிளம்பி போறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த மொத்த படத்தோட கதையே. வெல்கம் டு கதை கேளு. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு இடத்த சுத்தி நிறைய போலீஸ் எல்லாம் நிக்கிறாங்க. எதுக்காகனா அந்த ஊர்லயே பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தன் இருக்கான். அவன் வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், அதுக்கு பாதுகாப்புக்காக தான் இவ்வளவு போலீஸும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அந்த ஆளை கொல்ல போறதா இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதனால பலத்த பாதுகாப்போட நிக்கிறாங்க. அப்படி ஒரு ரெண்டு பேரு பேசிட்டு இருக்கத நமக்கு காமிக்கிறாங்க. ஒருத்தன் இன்னொருத்தன் கிட்ட, எங்க பாஸ் யார் தெரியுமா, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு அவரை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த இன்னொரு ஆளுக்கு அவனோட பாட்டி கிட்ட இருந்து கால் வருது. இவனும் அட்டன் பண்ணி, என்ன நான் அனுப்பின பணம் எல்லாம் வந்து சேர்ந்துச்சா இல்லையா, சரி சரி அனுப்பின பணம் எல்லாம் போதும்ல, அப்புறம் இன்னொரு விஷயம், நான் கொஞ்ச நாள் வீட்டுக்கு வர மாட்டேன், நீ தனியா பத்திரமா இருந்துக்கோ அப்படின்ட்டு போனை வச்சிடறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பெரிய கேங்ஸ்டர் இருக்கான்ல, அவனுமே இப்ப ஸ்டேஜுக்கு வந்துடுறான். இப்போ ஒரு ஆளு பாட்டி கிட்ட பேசினால, அவன் டக்குன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு கன் எடுத்துறான். அசால்ட்டா கன் எடுத்துட்டு அந்த கூட்டத்துக்குள்ள போய் அந்த பெரிய கேங்ஸ்டர் ஒருத்தர் இருக்கான்ல, அவனை டொப்பு டப்புன்னு சுட்டு தள்ளிட்டு ஓடி போயிடுறான். இப்பதான் நமக்கே தெரியுது இந்த ஆளு தான் ஹீரோ அப்படின்னு. பின்னாடியே ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவை பயங்கரமா சேஸ் பண்ணிக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல பிடிச்சிடுறாரு. ரெண்டு பேருக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. இந்த சண்டையில நம்ம ஹீரோ ஒரு பெல் எடுத்து அந்த போலீஸோட கண்ணுலே சதக்குன்னு சொருகிட்டு மறுபடியும் தப்பிச்சு ஓடி போயிடுறாரு. அப்பாடா ஒரு வழியா இவன் அடிச்சு போட்டாச்சு அப்படின்னு வெளியில ஓடி வந்தா போலீஸ் கார்ல மறுபடியும் துரத்திக்கிட்டு வராங்க. ஒரு கட்டத்துல அந்த காருமே ஆக்சிடென்ட் ஆயிடுது. நம்ம ஹீரோ ஒரு வழியா அங்கிருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டாரு. அப்படியே கட் பண்ணா கதைகளும் 4 வருஷத்துக்கு அப்புறமா நகருது. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்தா ஆள் அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறிட்டாரு. அப்ப எவ்வளவு ஸ்மார்ட்டா இருந்தாரு, இப்ப மீச தாடி அப்படி இப்படின்னு வளர்ந்து ஆளே ஒரு மாதிரி ஆயிட்டாரு. கட் பண்ணா அப்படியே நமக்கு இப்ப ஒரு ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஒரு லேடி டாக்டர் கிட்ட, இன்னும் எத்தனை நாள் உயிரோட இருக்க முடியும், 6 மாசம் இருக்க முடியும், வர்ஸ்ட் சுச்சுவேஷன்ல இன்னும் ஒரு 3 மாசம் மட்டும்தான் உயிரோட இருக்க முடியும், இது ஏதாவது மெடிசன் கொடுத்து கியூர் பண்ண முடியாதா, இங்க பாருங்க ஆல்ரெடி 4th ஸ்டேஜ்ல இருக்கு, இதுக்கப்புறம் இதை கியூர் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணா நீங்களும் ஒரு டாக்டர் தானே, இதெல்லாம் பாசிபிளே கிடையாதுன்னு உங்களுக்கும் நல்லாவே தெரியும், இதுக்கப்புறம் என்னால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அந்த லேடியை அனுப்பிச்சிடுறாங்க. அந்த லேடியுமே டாக்டர் தான். அவங்க உடனே நம்ம ஹீரோக்கு கால் பண்ணி உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதனால நம்ம ஹீரோ கிளம்பி நேரா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாரு. அங்க வந்து பார்த்தா இவருக்கு ஒரு பாட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இப்ப உடம்பு ரொம்ப முடியாம இருக்கு. உடனடியா ஆபரேஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு உள்ளேயும் இப்ப ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. அவங்கள நம்ம ஹீரோவால பாத்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நர்சிங் ஹோம்ல தங்க வச்சிருந்திருக்காரு. அங்க இந்த டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க தான் அடிக்கடி போய் அந்த பாட்டியை செக்அப் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களுமே இந்த பாட்டிக்கு இப்படி ஒரு சீரியஸான பிரச்சனை இருக்கு அப்படின்றத கவனிக்காம விட்டுட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆபரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடியல, அவங்க பாட்டி இறந்து போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பயங்கர சோகத்துல இருக்காரு. அந்த டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கிட்ட வந்து, உன் பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி ஒருவேளை நான் செத்துட்டேன்னா இந்த பணத்தையும் வாட்சையும் என் பேரன் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க, இந்தா இதை நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. அப்படியே அவங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, நீ ஆல்ரெடி ரொம்ப சோகத்துல இருக்க, ஆனா இப்ப இதை எப்படி உனக்கிட்ட சொல்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா சொல்லாமே இருக்க முடியாது, கொஞ்சம் மென்டலா ப்ரிப்பேர் ஆயிக்கோ, உன்னோட ரிப்போர்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு, உனக்கு லங் கேன்சர் ஸ்டேஜ் 4ல இருக்கு, இதை குணப்படுத்தவே முடியாது, மிஞ்சி மிஞ்சி போனா இன்னொரு 6 மாசம் இல்ல 3 மாசம் மட்டும்தான் நீ உயிரோட இருப்ப, நிஜமாவா, இதை ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணி குணப்படுத்த முடியாதா, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இதை கியூர் பண்ணவே முடியாது, எனக்கு ஒன்று தோணுது நான் சொல்லட்டுமா, ஏற்கனவே போலீஸ் சொன்ன எல்லா இடத்துலையும் தேடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியும் நீ இன்னொரு 3 மாசத்துல சாக தானே போற, சாகும்போதாவது அட்லீஸ்ட் நீ டிக்னிட்டியோட சாகலாம்ல, பேசாம நீயே போய் போலீஸ்ட சரண்டர் ஆயிட, அதெல்லாம் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், வேற ஏதாவது எனக்கு லங் கிடைக்குமான்னு நீங்க தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு போலீஸ் நம்ம ஹீரோவை
துரத்துக்கிட்டே வந்தார்ல, அவர் நேரா டாக்டர் கிட்டே வந்து நம்ம ஹீரோவோட பாட்டி இருக்காங்கல்ல அவங்களோட பேரை சொல்லி, அவங்க இன்னைக்கு தானே செத்து போனாங்க, அவங்களுக்கு ஒரு பேரன் இருக்கான்ல அவனை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, அவங்களுக்கு பேரன் இருக்கான்றதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும், எப்படி அந்த பாட்டியோட நீங்க அவ்வளவு க்ளோஸா இருந்திருக்கீங்க, பேரன் இருக்கான்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியாம இருக்கும், நான் ஒன்றும் அவ்வளோ க்ளோஸ்லாம் கிடையாது, அந்த நர்சிங் ஹோம்க்கு நான் ஒரு டாக்டர் அவ்வளோதான், நான் என்னோட பேஷண்ட்டை பற்றி மட்டும்தான் தெரிஞ்சுப்பேனே தவிர அவங்க ஃபேமிலியை பற்றிலாம் நான் தெரிஞ்சுக்க மாட்டேன், சரி ஓகே அவனை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சதுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு போறாரு. நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரு ஒரு சாமி படத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் இன்னும் 3 மாசம் தான் உயிரோட இருக்க போறேன்னா என்னோட டாக்டர் நீ போய் சரண்டர் ஆயிரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, நான் சரண்டர் ஆகட்டுமா வேணாமா, நீங்க தான் ஏதாவது ஒரு நல்ல முடிவா சொல்லணும் அப்படின்னு ஏதோ ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கடைசியா நீ போய் சரண்டர் ஆயிடு அப்படின்னு கடவுளே சிக்னல் கொடுத்துறாரு. அதனால அடுத்த நாளே இவர் கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போய் இவரோட பேரை சொல்லி நான் சரண்டர் ஆக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த போலீஸ் அப்படியா, அங்க பாருங்க அத்தனை பேருமே சரண்டர் ஆகிறதுக்கு தான் வந்திருக்காங்க, நீங்க போய் லைன்ல நில்லுங்க அப்படின்னு சொல்லி இவரை போய் லைன்ல நிக்க சொல்றாங்க. நம்ம ஹீரோ அந்த சிட்டிலேயே ஒரு டாப் மோஸ்ட் கிரிமினல், அவரே வந்து சரண்டர் ஆகிறேன்னு சொன்னா அவரை போய் லைன்ல நிக்க சொல்லிட்டு இருக்கானுங்க. ஏன்னா அப்ப பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் நம்ம ஹீரோவை சுத்தமா அடையாளமே தெரியல. சரின்ட்டு இவரும் போய் இப்ப லைன்ல நிக்கிறாரு. அப்பதான் ஒரு விஷயத்த நோட் பண்றாரு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாம் நோட்டீஸ் போர்டுல வாண்டட் கிரிமினல்ஸ் அப்படின்னு போட்டு போட்டோ எல்லாம் ஒட்டியிருப்பாங்கல்ல, அதுல நம்ம ஹீரோவோட போட்டோவும் இருக்கு. ஆனா 3வது இடத்துல இருக்கு. அதை பார்த்த உடனே இவருக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. என்னடா அது, நம்ம தானே இந்த ஏரியாவிலேயே பெரிய கேங்ஸ்டரு, அது அவன் நமக்கு முன்னாடி 2 பேர் இருக்கான் அப்படின்னு இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி நம்ம இப்போ சரண்டர் ஆகக்கூடாது அப்படின்னு நேரா கிளம்பி வந்து நம்ம டாக்டரை மறுபடியும் மீட் பண்றாரு. என்ன விஷயம், எதுக்காக என்ன மீட் பண்ண வந்திருக்கேன்னு கேட்டா, இந்த டாக்டர் இருக்காங்கல்ல இவங்க தான் இந்த ஊர்ல இருக்க பாதி கிரிமினல்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அந்த முதல்ல 2 பேர் இருந்தானுங்கல்ல அவனுங்களோட பேரை சொல்லி இவனுங்களுக்கும் நீங்க ட்ரீட்மெண்ட் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, அவனுங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எனக்கு வேணும், நான் அவனுங்க கிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டா அவங்க தர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு எப்படியாவது அவங்களோட டீட்டெயில்ஸ் எங்க இருக்கானுங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அதனால நேரா ஒரு பாருக்கு போயிட்டு ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்டே வந்து எங்க பாஸ் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர்னு கதை விட்டுட்டு இருந்தான்ல, அவன் கிட்ட கேட்டா இவனுங்களை பத்தியும் தெரியும் அப்படின்னு அவரை மீட் பண்றதுக்காக போறாரு. அவனும் சரி நாளைக்கே அவங்க கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஆமா நீங்க என்ன விஷயமா அவங்கள பார்க்கணும், நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல சாக போறேன், ஆனா சாவை பத்திலாம் எனக்கு பயம் இல்ல, நான் செத்ததுக்கு அப்புறம் இந்த உலகம் என்ன மறந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு, எப்போதுமே இந்த உலகம் நம்பர் 1ல யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் தான் ஞாபகம் வச்சிருக்கோம், 2, 3 எல்லாம் ஞாபகம் வச்சிருக்காது, நான் மக்களோட மனசுல நிக்கணும்னா நான் நம்பர் 1 கிரிமினலா மாறணும், முதல்ல இருக்க அந்த 2 பேரையும் போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அது போக அந்த டாக்டர் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனையும் நீ கடத்திரு அப்படின்னு சொல்லிடுறாரு. அவனும் கடத்திடுறான். என்னதான் இவன் நாளைக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாலும் அவங்கள பத்திலாம் ஒரு முக்கியமான டீடைல்ஸ் இவனுக்கு தெரியாது. ஆனா அந்த டாக்டரு கூட இருந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தவங்க அவங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும்னு அவங்க பையனை கடத்தி வச்சா எப்படியும் அவங்க உண்மையெல்லாம் சொல்லிதானே ஆகணும், அதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்கான். அதனால மறுபடியும் டாக்டர் கிட்ட போயிட்டு இங்க பாருங்க உங்க பையனை நான் கடத்தி வச்சுட்டேன், எனக்கு நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் 2 விஷயம்தான், இவனுங்க 2 பேரும் யாரு இப்ப எங்க இருப்பானுங்க, அதை சொல்லிட்டீங்கன்னா உங்க பையனுக்கு எதுவும் ஆகாது, அவனை பத்திரமா உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிடுறேன், நீங்க சொன்ன மாதிரி நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக போறேன் தான், ஆனா இவனுங்க 2 பேரையும் கொண்டுட்டு தான் நான் சரண்டர் ஆவேன், இவனுங்க சாகிறதுக்கு முன்னாடி நான் போய் சரண்டர் ஆயிட்டேன்னா இந்த உலகத்துக்கு நான் யாருன்னு தெரியாம போயிடுவேன், அதனால மரியாதையா சொல்லுங்கன்னு கேட்டா அவங்களும் இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல அந்த 2வது கிரிமினல் இருக்கான்ல அவனோட பேரு ஹாங்கி. அவனுக்கு என்ன இருக்கு, ஒரு பெரிய ஷூட் அவுட்ல தலையிலே அவனுக்கு புல்லட் பாஞ்சிருச்சு. நேரா நம்ம டாக்டர் இருக்காங்கல்ல அவங்க கிட்ட தான் வந்து இந்த புல்லட்டை எப்படியாவது தலையில இருந்து வெளியில எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அப்ப இவங்க கிட்ட எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாததுனால அந்த புல்லட்டை எடுக்கவே முடியல. இப்ப வரைக்கும் அந்த புல்லட் அவன் தலைக்குள்ளதான் இருக்கு. அதனால அடிக்கடி அவனுக்கு தலைவலி ஏற்படும். இவங்க அப்பப்ப சில பெயின் கில்லர்ஸ் எல்லாம் அவனுக்கு எழுதி கொடுப்பாங்க. அப்ப அந்த டேப்லெட் எல்லாம் அவனுக்கு யார் கொண்டு போய் கொடுப்பா, அது ஒரு பொண்ணு, அவ சலூன் கடை வச்சிருக்கா. அந்த பொண்ணு டீனேஜா இருந்தப்பல இருந்தே அவன்கிட்ட தான் வேலை பார்க்கறா. அவ தான் டேப்லெட்ஸ் எல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட கொடுப்பா. மத்தபடி அவளை பத்தி எந்த டீடைல்ஸும் எனக்கு தெரியாது. சரி அப்படின்ட்டு அந்த முதல்ல ஒரு கிரிமினல் இருக்கான்ல அவனோட பேரை சொல்லி அவனை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டா அவன் பல வருஷத்துக்கு முன்னாடியே காணா போயிட்டான். அப்ப என் கூட இருந்தப்போ அவங்க அம்மாக்கு ஒரு லெட்டர் அனுப்புனா, அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு ரிப்ளையும் வந்துச்சு. அந்த ரிப்ளையை இன்னும் நான் ஓபன் பண்ணி படிக்கவே இல்லை, வேணா நீ படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இங்க பாரு எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன், மரியாதையா என் பையனை விட்டுடு அப்படின்னு சொன்ன உடனே அவரும் பையனை கொண்டு வந்து சேஃபா விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, அந்த டேப்லெட் எல்லாம் கொண்டு போய் ஹாங்கிக்கு கொடுக்கும்ல சலூன் கடை வச்சிருக்க பொண்ணு, அதை எப்படியோ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. அவன் எந்த இடத்துல தங்கியிருக்கான்னு கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போய் அவன் தங்கியிருக்க இடத்தையுமே
இவர் கண்டுபிடிச்சிடுறாரு. சரி கொஞ்ச நாள் இவன் என்னென்ன பண்றான்னு வாட்ச் பண்ணுவோம் அப்படின்னு அவன் தங்கி இருக்கிறதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ரூம் எடுத்து இவருமே தங்கியிருக்காரு. அந்த ஹாக்கி இருக்கான்ல, அவன் இந்த பொண்ணை பாசமாலாம் நடத்த மாட்டான், ரொம்ப ரூடா தான் நடத்துவான். அதுலயும் தலைவருக்கு ஒரு பாலிசி இருக்கு, இவர் மட்டும்தான் அந்த பொண்ணு ரூடா நடத்தணும், வேற எவனாவது நடத்தினா இவருக்கு கோவம் வந்துடும். இந்த ஹாக்கி இருக்கான்ல, அவன் ஒரு தனி வெப்பன் வச்சிருக்கான். அது கிட்டத்தட்ட பார்க்க ஒரு வேல் மாதிரி இருக்கும். அதை வச்சுதான் இவன் கொலையே பண்ணுவான். ஹாக்கி அந்த பொண்ணை சும்மா ஏதோ கிண்டல் பண்ணி அவனே சிரிக்கிறான். அந்த பக்கத்துல ஒரு பையன் இருக்கான், அவனும் தெரியாதனமா சிரிச்சிடறான். நான் தான் முன்னாடியே சொன்னேனே, இவனுக்கு இவன் மட்டும்தான் அந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும், வேற ஏதாவது பார்த்து சிரிச்சாலோ பண்ணாலோ இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. அதனால என்ன பண்ணிடுறான், எல்லாரும் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கானுங்க. ஒரு 7 பாட்டில் சரக்கை ஃபுல்லா குடிச்சு முடிச்சிடறானுங்க. ஒவ்வொரு பாட்டிலா எடுத்து அவனோட மண்டையில டொம்மு டொம்முன்னு அடிச்சு உடைச்சிடறான். இதுக்கப்புறம் நீ அவளை பார்த்து சிரிக்கவே கூடாது அப்படின்னு. இந்த எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோ ஆப்போசிட் ரூம்ல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஹாக்கி இதோட மட்டும் விடாம அந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் தப்பாவும் நடந்துக்கிறான். அது அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது. இருந்தாலும் வேற வழியே இல்லாம இவன் சொல்றதெல்லாம் அந்த பொண்ணு செஞ்சுக்கிட்டு இருக்கு. இதையுமே நம்ம ஹீரோ அங்க இருந்து பாத்துறாரு. இந்த பக்கம் நம்ம போலீஸ் இருக்காங்கல்ல, அவங்க டாக்டரோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இப்ப ட்ராக் பண்ணிட்டாங்க. இவங்க அடிக்கடி அவங்க ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் கால் பண்ணிருக்காங்க. ஆனா இப்பதான் ரீசெண்டா 2 புது நம்பருக்கு இவங்க கால் பண்ணிருக்காங்க. ஒன்னு நம்ம ஹீரோவோட நம்பரு, இன்னொன்னு அந்த சலூன் கடை வச்சிருக்கல பொண்ணு, அந்த பொண்ணோட நம்பரு. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில அந்த பொண்ணு கிட்ட போய் ஏதாவது பேசி பார்ப்போம் அப்படின்னு முடி விட்டுற மாதிரி இவர் அந்த கடைக்குள்ள போறாரு. அந்த பொண்ணு வாங்க வாங்க உள்ள வந்து உட்காருங்க, உங்களுக்கு ஹேர் கட்டா இல்ல ஷேவ் மட்டுமா? இல்ல ஷேவ் மட்டும் பண்ணா போதும், அதுலயும் லைட்டா ட்ரிம் மட்டும் பண்ணி விடுங்க போதும். சரி சார் உட்காருங்க, இதோ வரேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணு உள்ள போயிட்டு இப்ப வெளியில வருது. அதுவும் இப்ப பொறுமையா உட்காந்து நம்ம ஹீரோக்கு ட்ரிம் பண்ணிட்டு இருக்கு. அந்த நேரம் பார்த்து கரெக்டா ஹாக்கி உள்ள வந்துடுறான். அவன் உள்ள வந்த உடனே நம்ம ஹீரோ சரி போதும் நான் அப்புறமா வந்து வெட்டிக்கிறேன் அப்படின்னு எந்திரிக்க போகும்போது கரெக்டா வந்து புடிச்சிடறான். ஏய் உனக்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் 2 சைடும் ஈவனா கட் பண்ணணும்னு, உனக்கு தெரியாதா? தள்ளு நானே கட் பண்ணி விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சார் நான் உங்களுக்கு கட் பண்ணி விடலாமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு கையில பிளேடையும் எடுத்துடுறான். ஆமா நீ யாரு? உன்னை இதுக்கு முன்னாடி இந்த ஏரியால நான் பார்த்ததே கிடையாது. என் ஃப்ரெண்டோட ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது, அதை அட்டன் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். அதான் ட்ரிம் பண்ணிட்டு போனா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருப்பேன்னு கடைக்கு வந்தேன். அப்படியா உன் ஃப்ரெண்டு எங்க இருக்கான் அப்படி இப்படின்லாம் கேட்டுட்டு நீ எப்பப்பா இந்த ஊருக்கு வந்தேன்னு கேட்டா நம்ம ஹீரோவும் இன்னைக்கு காலையில தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓ இன்னைக்கு காலையில தான் வந்தியா? நல்லா யோசிச்சு சொல்லு, இன்னைக்கு காலையில தான் வந்தியா? ஆமா இன்னைக்கு காலையில தான் நான் வந்தேன். அப்படின்னா நேத்து நைட்டு உன்ன மாதிரியே ஒருத்தனை நான் பார்த்தனே, எனக்கு ஆப்போசிட் ரூம்ல நின்றுட்டு நான் என்ன பண்றனோ அது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தான். உண்மையை சொல்றா, யாரு நீ அப்படின்னு அந்த கையில வச்சிருக்க பிளேட் எடுத்துட்டு கண்ணுக்கு பக்கத்துல போறான். நம்ம ஹீரோமே பாக்கெட்லேயே தான் கண்ணை வச்சிருக்காரு போல. அவருமே நைஸா இப்ப கண்ணை வெளியில எடுக்கிறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துட்டாங்க. ஏய் வெளியில நிக்கிற கார் யாரோடது? ரோட பிளாக் பண்ணுது, முதல்ல எடுங்க அப்படின்னு ஹாக்கியும் இப்ப வெளியில போயிடுறான். ஆனா என்ன பண்ணிட்டான், புருவத்துல லைட்டா பிளேட வச்சு கிழிச்சிட்டு போயிட்டான். அந்த பொண்ணு இருக்குல்ல, அது நம்ம ஹீரோ கிட்ட இனிமே இந்த கடைக்கு வராதிங்க அப்படின்னு சொல்லி அமிச்சிருது. நம்ம ஹீரோக்கு அவன் புருவத்துல ஒரு கோடை போட்டு போனான்ல, அதை தாங்கிக்கவே முடியல. இன்னைக்கு நைட்டே அவனை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு மறுபடியும் அவன் தங்கியிருக்கான ரூமு அதுக்கு வெளியிலேயே வந்து கார்ல வெயிட் பண்றாரு. ஹாக்கி அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு ஏய் இன்னைக்கு ஒருத்தன் கடைக்கு வந்தான்ல, அவனை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா? அவன் யாருன்னே தெரியாது. சரி என்ன பத்தி ஏதாவது கேட்டானா? உங்களை பத்தி எல்லாம் அவன் எதுவுமே கேட்கல. எனக்கு தெரிஞ்சு அவன் ஏதோ ஒரு ஸ்பையா இருப்பான்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது, எப்படியும் போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம நாளைக்கு வேற ஒரு இடத்துக்கு கிளம்பி போலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கான். அப்படி அந்த பொண்ணோட கையெல்லாம் கட்டி போட்டுட்டு அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறான். இவருக்கு பாதுகாப்பா எப்போதுமே ஒரு 2-3 பேரு கார்ல வெளியிலே வெயிட் பண்ணுவானுங்க. முதல்ல இவனுங்களோட கதையை முடிப்போம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு குச்சி எடுத்துட்டு போயிட்டு ஒருத்தனோட கழுத்துலயே சொருகி முதல்ல இருக்க ஒரு ஆளை கொண்டு போட்டுறாரு. அடுத்து நேரா அந்த ரூமுக்குள்ளே இவரு போயிடுறாரு. உள்ள போனா ஹாக்கிக்கும் நம்ம ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடந்துகிட்டே இருக்கு. அந்த போலீஸ் ஒருத்தர் இருக்காருல்ல, அவருமே இந்த இடத்த கண்டுபிடிச்சு நேரா இங்க வந்துட்டாரு. ஆனா அவர் டைரக்டா உள்ள வரல, கால் பண்ணி பாக்குறாரு. ரொம்ப நேரமா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இங்க சண்டை நடந்துகிட்டு இருக்குல்ல, யாருமே காலை எடுக்கல. அந்த பொண்ணோட கையை வேற அந்த ஆளு கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹாக்கி இருக்கான்ல, அவனால ஒரு கட்டத்துக்கு மேல ஹீரோவை சமாளிக்க முடியல, தப்பிச்சு வெளியில ஓடி வந்துடுறான். நம்ம ஹீரோவும் பின்னாடியே துரத்துக்கிட்டே வராரு. இவனுங்க 2 பேரும் ஓடி போறத அந்த போலீஸ் பார்த்துட்டு அந்த போலீஸ் இவங்க 2 பேரையும் துரத்திட்டு வராரு. ஒரு வழியா அந்த போலீஸ்காரர் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிட்டாரு. ஆனா ஹீரோ வழக்கம் போல அந்த போலீஸ் அடிச்சு போட்டுட்டு மறுபடியும் ஹாக்கியை துரத்துக்கிட்டே போறாரு. ஒரு கட்டத்துல ஹாக்கியை பிடிச்சு அடி அடின்னு அடிச்சு அவனால எந்திரிக்கவே முடியாத மாதிரி பண்ணிடுறாரு. அப்பதான்
அப்பதான் ஹாங்கி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த கேக்குறான். டேய், நீ முதல்ல யாரா, எதுக்காகடா என்ன அடிக்கிற? இதுக்கு முன்னாடி நான் உன்னை ஏதாவது தொந்தரவு பண்ணிருக்கேன்னு கேட்டா இல்லைங்கிறாரு. அப்புறம் எதுக்கடா என்ன அடிக்கிற அப்படின்னு கேட்டா எதுக்கு அவனை கொல்றேன்னே சொல்லாம அவனை கொன்னே போட்டுடுறாரு. திரும்பவும் அதே ரூமுக்கு வந்து அந்த பொண்ணோட கை கட்டெல்லாம் அவுத்து விட்டுட்டு அந்த பொண்ணையும் காப்பாத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. வெளியில பார்த்தா ஹாங்கியோட இன்னும் 2 ஆளுங்க உட்காந்துருக்காங்க. அவங்களையுமே டொப்பு டொப்புன்னு சுட்டு கொண்டு போட்டுட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. கட் பண்ணி இப்ப காலையில விடிஞ்சா இங்க பாரு, ஹாங்கியை யாரு கொலை பண்ணதுன்னு உனக்கிட்ட போலீஸ் கண்டிப்பா கேட்பாங்க. அப்படி கேட்டாங்கன்னா நான் உங்க பேரை சொல்ல மாட்டேன். இல்ல, நீ என் பேரை தான் சொல்லணும். நான் தான் ஹாங்கியை கொன்னேன்னு இந்த உலகத்துக்கு தெரியணும். அப்பதான் இந்த உலகமே என்னை பார்த்து நடுங்கும். ஆமா, நீ எதுக்காக அவன் கிட்ட வேலை பாக்குற? அதுவா, எங்க அம்மா ஹாங்கியை தான் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அப்ப கொஞ்சம் பணம் வாங்கியிருந்தாங்க. அதை அவங்களால திருப்பி கொடுக்கவே முடியல. அந்த கடன் எல்லாம் இப்ப நான் வாழ்நாள் பூரா உழைச்சா கூட என்னால அடைக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் வேற வழியே இல்லாம அவன்கிட்ட வேலை பார்த்துட்டு இருந்தேன். சரி, என் கூட வா அப்படின்னு கூட்டிட்டு வந்து இந்த காரை நீயே எடுத்துக்கோ. உனக்கு எங்க போய் வாழணும்னு தோணுதோ அங்க போய் சந்தோஷமா வாழு. இனிமே உன்னை கட்டுப்படுத்துறதுக்கு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு நடந்தே போயிடுறாரு. ஒரு நிமிஷம், இதுக்கப்புறம் நம்ம எப்பயாவது மீட் பண்ணுவோமா? அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணுமே நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி இவர் தான் ஹாங்கியை கொலை பண்ணாரு அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லிருச்சு. அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோவோட போட்டோவை போட்டு பயங்கரமா பிரேக்கிங் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இதை அவர் பார்த்துட்டு அவருக்கு பயங்கர சந்தோஷம். அப்பாடா, நம்ம மக்கள் மத்தியில பிரபலம் ஆயிட்டோம் அப்படின்னு. இப்ப அடுத்து இவரோட பிளான் என்னன்னா, அந்த முதன்னு ஒரு கிரிமினல் இருக்கான்ல, அவனை கொல்றதுதான் இவரோட பிளான். இவனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போதுதான் டாக்டர் ஒரு லெட்டர் எடுத்து கொடுத்துருப்பாங்கல்ல, இது அவனோட அம்மா கிட்ட இருந்து வந்த ரிப்ளை அப்படின்னு. அதுல ஒரு அட்ரஸ் இருக்கு. அதனால உடனே அந்த அட்ரஸுக்கு கிளம்பி போறாரு. அங்க போயிட்டு இந்த லெட்டர் எழுதினவங்கள நான் பார்க்கணும் அப்படின்னு கேட்டா அவங்க 3 வருஷத்துக்கு முன்னாடியே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களோட பிலாங்கிங்ஸை கூட யாருமே வந்து வாங்கிட்டு போல, இன்னும் எங்க கிட்ட தான் இருக்கு, நீங்க வேணா பாக்குறீங்களா அப்படின்னு அதை நம்ம ஹீரோ கிட்ட காமிக்கிறாங்க. அதுல தான் அவருக்கு இன்னொரு அட்ரஸ் ஒண்ணு கிடைக்குது. அது கிட்டத்தட்ட பார்க்க ஏதோ ஒரு சர்ச்சோட அட்ரஸ் மாதிரி இருக்கு. அதனால உடனே கிளம்பி இவர் அந்த சர்ச்சுக்கு போறாரு. அங்க ஃபாதர் மாதிரி ஒருத்தர் உட்காந்துட்டு அங்க இருக்க ஆளுங்க எல்லாருக்கும் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. டெய்லி மார்னிங் இது மாதிரி ஒவ்வொரு ஸ்பீச் கொடுப்பாரு போல. நம்ம ஹீரோமே உட்காந்து அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோக்கு லங் கேன்சர் இருக்குல்ல, கொஞ்ச நேரத்திலேயே அவருக்கு என்ன ஆயிடுது, பிளாக் கலர்ல வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. அதனால உடனே தூக்கிட்டு இவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. அங்க கொஞ்ச நேரம் ட்ரீட்மெண்ட்லாம் நடக்குது. இப்ப நம்ம ஃபாதர் ஹீரோ கிட்ட வந்து இப்ப எப்படி பாருக்கு, உடம்புக்கு பரவாயில்லையா? நீ பிளாக் கலர் வாட்டர்ல வாமிட் எடுத்த அப்படின்னா உன் உடம்புக்குள்ள ஏதோ ஒண்ணு சுத்தம் இல்லாம இருக்கு. நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் அதெல்லாம் சுத்தம் பண்ணிடுறேன். 6 மணிக்கு கிளாஸ் இருக்கு, உன்னால முடிஞ்சா வந்து அட்டென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதனால நம்ம ஹீரோமே வந்து இப்ப அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த கிளாஸ்ல ஒரு பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, நானுமே ஒரு கேன்சர் பேஷண்ட் தான், ஆனா நான் எந்த டாக்டர் கிட்டையும் போல, நேரடியா இவர்கிட்ட தான் வந்தேன். இவரோட அருள் மூலமா எனக்கு எந்த ஆபரேஷனுமே இல்லாம அந்த கேன்சர் ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சு. நீங்க எந்த அளவுக்கு இவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடம்பு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ போய் ஃபாதரை தனியா மீட் பண்றாரு. வாப்பா, இப்ப பாக்குறதுக்கு நீ கொஞ்சம் நல்லாவே இருக்க. இங்க இருந்தீங்கன்னா உன் உடம்பு ஆட்டோமேட்டிக்கா கியூர் ஆயிடும், எதுக்கும் பயப்படாத. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்த? நான் ஒருத்தர் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு அந்த ஆளோட பேரையும் சொல்றாரு. ஓ, அவனை தேடி வந்திருக்கியா? நீ என்ன போலீஸா? நான் போலீஸ் இல்ல. அப்புறம் கேங்ஸ்டரா? இல்ல, நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவன் கிட்ட ஒன்னு கொடுக்கணும், அதான் என் கையாலேயே கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். சரி வா, அவன் இருக்க இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டு போய் அந்த ஆளோட சமாதியை காமிக்கிறாரு. அவன் செத்துட்டானா? அவன் செத்து பல வருஷம் ஆச்சு. இவன் ஒரு பயங்கரமான கேங்ஸ்டர், ஆனா இங்கே வந்து செத்து போயிட்டான். பாவம், நீ கூட அவனுக்கு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி வந்தல, அதை கொடுக்காமே அவன் செத்து போயிட்டான். அப்படின்னா இதுவுமே பாவத்துல தான் சேரும். நீ கருப்பு கலர்ல வாமிட் எடுத்தல, அப்படின்னா நீ வாழ்க்கையில நிறைய பாவத்தை பண்ணிருக்கன்னு அர்த்தம். நாளைக்கு காலையிலேயே அந்த பாவம் எல்லாத்துக்கும் பரிகாரம் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை நடுவுல உட்கார வச்சு சுத்தி ஒரு 4-5 பேரு குச்சியை வச்சுக்கிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோவோட முதுகுலயே அடிக்கிறாங்க. இவர் பண்ண பாவம்லாம் இவர் விட்டு ஓடி போகணும்னு சொல்லி அடைச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரோட முடிய பூரா பாதி வெட்டி விட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஆக ஃபாதர் இருக்காருல்ல, அவரு ஹீரோவை மறுபடியும் ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. இந்த தடவை செக் பண்ணி பார்த்தா இவருக்கு லங் கேன்சர் ஸ்டேஜ் 4ல இருந்துச்சுல்ல, அது எல்லாமே இப்ப கியூர் ஆயிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் இவருக்கு லங்ஸ்ல ப்ராப்ளமே வராதா அப்படின்னு கேட்டா அதுக்கு டாக்டர் கிட்ட பதில் இல்ல. ஆனா அந்த கேன்சர் இருந்துச்சுல்ல, அது இப்ப கியூர் ஆயிடுச்சு. அப்படியே எல்லாத்தையும் முடிச்சுட்டு மறுபடியும் சர்ச்சுக்கே வந்தா நம்ம ஃபாதர்
ஹீரோ கிட்ட, இங்க பாரு, உன்னோட கேன்சர் எல்லாம் கியூர் ஆயிடுச்சு, அதுக்கு நீ கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும், உனக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கொடு அப்படின்னு கேட்ட உடனே இவர்கிட்ட அந்த பாட்டி கொடுத்த பணம், பாட்டியோட வாட்ச் எல்லாமே ஒரு பேக்ல இருக்கு. அந்த பணம் எல்லாத்தையுமே மொத்தமா இவரு காணிக்கைய கொடுத்துட்றாரு. சரி, பணம்லாம் ஓகே, உன்கிட்ட வேற ஏதாவது ஏடிஎம் கார்டு, அந்த அக்கௌண்ட்ல ஏதாவது பணம் ஏதாவது இருக்கா, அது எல்லாத்தையும் மொத்தமா கொடுத்துரு, கடவுளுக்கு மொத்தமா காணிக்கையை செலுத்தினாதான் அவங்களுக்கு பிடிக்கும். இல்ல, என்கிட்ட இருக்க மொத்த பணமுமே இதுலதான் இருக்கு. அப்புறம் ஒரே ஒரு விஷயம், அந்த வாட்சை மட்டும் திருப்பி கொடுத்துறீங்களா, அது என் பாட்டி எனக்கு ஆசையா கொடுத்தது, கடவுள் எடுத்துக்க போறாருன்னா அவர் ஒன்னும் எடுத்துக்கிட்டு எங்கேயும் போயிட போறது கிடையாது, உனக்கு எப்ப தேவைப்படுதோ அதை திருப்பி எடுத்துக்கலாம், இப்ப கொடு அப்படின்னு சொல்லி மொத்தத்தையும் உருவிடுறானுங்க. அந்த பாக்ஸை கொண்டு போய் இந்த டெட் பாடி எல்லாம் எரிப்பாங்கல்ல, அது மாதிரி ஒரு கதவுக்குள்ள வச்சு அந்த பெட்டியை சாத்திடுறாரு. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல அங்க இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க கொடுக்கற சாப்பாடு எல்லாமே அதே சர்ச்சுக்குள்ள சமைக்கிற சாப்பாடு தான். நம்ம ஹீரோ கொண்டு வந்து இப்போ ஒரு குட்டி பையனுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு போறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு எப்போதும் போல இப்ப கிளாஸுக்கு வந்து உட்காந்துடுறாங்க. அந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவனுமே நம்ம ஹீரோ மாதிரி பிளாக் கலர்ல வாமிட் எடுக்கிறான். ஃபாதர் வந்து, ஒன்னும் பயப்படாதீங்க, நானே குணப்படுத்திடுறேன் அப்படின்னு உட்கார்றாரு. நம்ம ஹீரோ வந்து, இல்ல இதெல்லாம் நீங்க குணப்படுத்த முடியாது, ஹாஸ்பிட்டல் போய் ஆகணும் அப்படின்ட்டு குடுகுடுன்னு தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாரு. அங்க எக்ஸ்ரே எல்லாம் எடுத்து பார்த்துட்டு டாக்டர் அந்த பையனுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு முன்னாடி உங்க பையனுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டா, இல்ல என் பையன் நல்லா தான் இருந்தான், ஆனா திடீர்னு எப்படி ஆச்சுன்னு எனக்கே புரியல. ஃபாதர், என் பையனோட நிலைமைய பாத்தீங்களா, இவனை நீங்க தான் எப்படியாவது காப்பாத்தணும், கவலைப்படாதமா, பிளாக் கலர்ல வாமிட் எடுக்கிறான்னா அவன் உடம்புல ஏதோ சுத்தமா இல்லைன்னு அர்த்தம், அதை நான் சுத்தம் பண்ணிடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிட்ட சொன்ன டயலாகே அந்த அம்மா கிட்டே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இது எல்லாத்தையுமே வெளியில நின்று கேட்டுட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபாதர் மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. அதனால நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் இவர் மட்டும் பூட்டை உடைச்சிட்டு ஃபாதரோட ரூமுக்குள்ள போயிடுறாரு. அங்க போய் கட்டிலுக்கு அடியில பார்த்தா ஏதோ சின்ன டோர் மாதிரி இருக்கு. அந்த டோரை திறந்துட்டு இவர் உள்ளேயும் போயிடுறாரு. இந்த ஃபாதர் இருக்காருல்ல, அவரு டாக்டர் கிட்ட, இந்த பையன் குணமாகவே கூடாது, புரியுதா, அவன் குணமாகவும் கூடாது, சாகவும் கூடாது, இவன் லைஃப் ஃபுல்லா இப்படியே இருக்கணும், அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு ரொம்ப வில்லத்தனமா பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா எல்லாரும் எப்படி சொல்லி வச்ச மாதிரி அந்த பிளாக் கலர்ல வாமிட் எடுக்கிறாங்கன்னா இவர் தான் சாப்பாட்டுல என்னத்தையோ கலந்து கொடுக்கறாரு. இப்ப அந்த பையனோட அம்மாவையுமே கூட்டிட்டு வந்து, உன் பையனுக்கு குணமாகணும்னா நீ கடவுளுக்கு காணிக்கை செலுத்தணும், அதனால உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கோ எல்லாத்தையுமே அதுக்குள்ள போடு அப்படின்னு ஒரு பெட்டியில போட்டு மூடிடுறாரு. அதே மாதிரி அந்த நெருப்பு கதவு இருக்குல்ல, அதுக்குள்ள கொண்டு போய் அந்த பாக்ஸை வச்சுட்டு வந்துடுறாங்க. இப்பதான் நமக்கு காமிக்கிறாங்க, ஆக்சுவலா அந்த பாக்ஸ் நெருப்பு பட்டு எரியல. அது என்ன ஆகுதுன்னா, அங்க ஒரு சீக்கிரட் டோர் மாதிரி இருக்கு, அது வழியா ஸ்வைங்கின்னு கீழே வந்து அந்த ஃபாதரோட பெட்டுக்கு அடியில ஒரு சீக்கிரட் டோர் இருந்துச்சுல, அதுக்குள்ள வந்து விழுந்துருது. அந்த ரூமுக்குள்ளே தானே நம்ம ஹீரோவும் இருக்காரு. அவர் இந்த பாக்ஸ் வந்து விழுகிறத பாத்துறாரு. என்னடா பாக்ஸ் இது அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்தா அந்த அம்மாவோட பர்ஸ், பணம் எல்லாமே அதுல தான் இருக்கு. இவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓ அந்த ஆளு காணிக்க வாங்கிட்டான் அப்படின்னு. அப்படின்னா இது எல்லாமே இந்த ரூமுக்கு தான் வருதுன்னா நம்ம பாக்ஸுமே இங்க வந்திருக்கணுமே அப்படின்னு தேடி பார்த்தா இவரோட பாக்ஸுமே அந்த ரூம்குள்ள தான் இருக்கு. அந்த ஃபாதர் என்ன பண்ணிட்டான், பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அந்த வாட்சை மட்டும் அந்த பாக்ஸுக்குள்ள பத்திரமா வச்சிருந்திருக்கான். இங்க நம்ம ஃபாதர் நம்ம ஹீரோ எப்படி நடுவுல உட்கார வச்சு 4-5 பேரை அடிக்க விட்டாரோ அதே மாதிரி அந்த அம்மாக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அடுத்து முடிய வெட்டுவாங்கல்ல, அப்படி வெட்டலான்னு போறப்ப கரெக்டா நம்ம ஹீரோ வந்துடுறாரு. அதுவும் கையில அந்த அம்மாவோட பர்ஸ், மோதிரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராரு. இங்க பாருங்க, உடனடியா நீங்க இங்க இருந்து கிளம்புங்க, உங்க பையனை நல்ல டாக்டர் கிட்ட காமிங்க, இந்த ஆளால உங்க பையனை குணப்படுத்தவே முடியாது, இவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு சொல்ல உடனே அவங்க அந்த பர்ஸை பாக்குறாங்க. இவங்களுக்குமே புரிஞ்சிருது, என்னடா அது காணிக்கையை கொடுத்தது இங்க இருக்கே அப்படின்னு. ஆனா அந்த ஃபாதரோட ஆளுங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அவன் உன்னை குழப்புறான், உன் கடவுள் நம்பிக்கைய கெடுக்க பாக்குறான், இந்தா கத்தி, அவனை குத்தி கொன்னுடு அப்படின்னு கத்திய அந்த அம்மா கையில கொடுக்குறாங்க. அந்த அம்மாக்கு ஹீரோவை நம்புறதா இல்ல இவங்களை நம்புறதான்னு எதுவுமே புரியல. குழப்பத்துல என்ன பண்ணிடுறாங்க, அவங்க கழுத்தை அவங்களே அறுத்துட்டு செத்து போயிடுறாங்க. அவங்க செத்ததுக்கு அப்புறம் அதே கத்தி எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவையுமே குத்தி 2 பேரையுமே ஒரே பாக்ஸ்ல போட்டு அடைச்சு கொண்டு போய் புதைச்சிட்டே வந்துடுறானுங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு லைட்டா உயிர் இருக்கு. அவர் எப்படியோ பெட்டியை உடைச்சிட்டு இப்ப வெளியில வந்துடுறாரு. நம்ம ஹீரோக்கு இப்பதான் ஒரு சந்தேகமே வருது. நம்ம அந்த ஆளை பத்தி ஃபாதர் கிட்ட கேட்டப்போ அவன் அப்பாவே செத்துட்டான் அப்படின்னு சொன்னாரு. உண்மையிலே அவன் செத்துட்டானா இல்லையா அப்படின்னு அவனோட சமாதியை காமிச்சாருல்ல, அதை போய் தோண்டி பார்ப்போம் அப்படின்னு தோண்டி அந்த பெட்டியை திறந்து பார்த்தா இப்ப ஒரு ஃபாதர் நடமாடிக்கிட்டு இருக்காருல்ல, அவரோட போட்டோ மட்டும் உள்ள இருக்கு. இப்பதான் நம்ம ஹீரோக்கே புரியுது, இவர் தேடி வந்த அந்த கேங்ஸ்டரே அந்த ஃபாதர் தான் அப்படின்னு. இப்ப அவன் கேங்ஸ்டரா இல்லாம இது மாதிரி ஃபாதர்னு ஊரை ஏமாத்திக்கிட்டு காணிக்கைங்கிற பேர்ல அவங்க கிட்ட பணத்தெல்லாம் அடிச்சு அப்படியே சொகுசா தலைவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். நீ என்கிட்ட மாட்டினடா அப்படின்னு தலைவன் கன்னோட உள்ள போறாரு. உள்ள போய்
தாறுமாறா எல்லாத்தையும் சுட்டு தள்ளிடுறாரு. கூடவே அந்த கேங்ஸ்டர் இருக்கான்ல அவனையுமே சுட்டு கொன்னுடுறாரு. சோ நம்ம ஹீரோ என்ன நினைச்சாரோ அந்த 2 விஷயத்தையுமே இப்ப முடிச்சிட்டாரு. இப்ப போய் நம்ம போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகும் அப்படின்னு வந்து ஒரு கப்பல்ல ஏறுறாரு. அந்த கப்பல்ல ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தான் உட்கார்ந்துருக்கு. அந்த பொண்ணுகிட்டே போனை வாங்கி போலீஸ் கிட்ட நான் இங்கதான் இருக்கேன், சரண்டர் ஆகுறேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. அதனால கொஞ்ச நேரத்திலேயே எல்லா போலீஸும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவருமே கப்பலை விட்டு இப்ப வெளியில நடந்து வராரு. அவ்வளவுதான், கையோட விலங்க மாட்டி நம்ம ஹீரோவை நேரா இப்ப ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவை ஜெயில ஒருத்தவங்க பார்க்க வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தா அந்த டாக்டர். அவங்கள பார்த்தா அவங்க கிட்டத்தட்ட ஒரு கேன்சர் பேஷண்ட் மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஹீரோ டாக்டர் கிட்ட உங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நீ ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா நியூஸ் சேனல்லையும் நீ தான் பிரேக்கிங் நியூஸ்ல வந்துட்டு இருக்க. ஆமா, நான் ஆசைப்பட்ட மாதிரியே தான் எல்லாமே நடக்குது. இப்ப ரீசெண்டா நான் ஒரு டெஸ்ட் கூட எடுத்து பார்த்தேன். எனக்கு லங் கேன்சர் ஃபுல்லா கியூர் ஆயிடுச்சான். இனிமே எனக்கு லங் கேன்சரே வராதான். பாருங்களேன் எவ்வளவு பெரிய மிராக்கிள் என் லைஃப்ல நடந்திருக்குன்னு. அப்படி எந்த விதமான மிராக்கிளும் உன் லைஃப்ல நடக்கவே இல்லை, இனிமே நடக்க போறதும் இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா இது வரைக்கும் உனக்கு லங் கேன்சர்னு ஒன்று வரவே இல்லை. அப்படின்னா அன்னைக்கு நீங்க காமிச்ச எக்ஸ்ரே யாரோடது? அது என்னோடது. எனக்கு தான் லங் கேன்சர். நான் உனக்கு லங் கேன்சர் இருக்குன்னு சும்மா போய் தான் சொன்னேன். எதுக்காக அப்படி செஞ்சீங்க? அன்னைக்கு என்னோட ரிப்போர்ட் வந்தப்ப ஒரு டாக்டர் என்ன பார்த்து கேட்டாங்க, நீங்களும் ஒரு டாக்டர் தானே அப்படின்னு. அப்ப எனக்கு ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஆமா, நம்மளும் ஒரு டாக்டர் தான். இது வரைக்கும் நம்ம யாருக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தோம்? எல்லா கிரிமினல்ஸ்க்கு தானே பார்த்துட்டு இருந்தோம். அவனுங்களுக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லாம நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்? அதுக்காக நம்ம படிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு என் மண்டைக்குள்ள நிறைய கேள்விகள் வந்துச்சு. உங்களுக்கு உயிர் போகாம நான் காப்பாத்துறேன், ஆனா உங்களை காப்பாத்துறது மூலமா நிறைய மக்களோட உயிர் போகுது. அப்படின்னா நான் உயிரை காப்பாத்துறேனா இல்ல உயிரை கொல்றேனா எனக்கே எதுவும் புரியல. அதனாலதான் நான் சாகிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் ஒரு கிரிமினலையாவது போலீஸ்ட சரண்டர் ஆக வைக்கணும்னு நினைச்சேன். அதான் உனக்கு லங் கேன்சர் இருக்குன்னு போய் சொல்லி உன்னை போய் சரண்டர் ஆக சொன்னேன். ஆனா நீ இப்படி மாறுவன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நீ வந்து அவனுங்க 2 பேருக்கு நான் கொல்ல போறேன்னு சொன்னேன். அப்பதான் எனக்கு தோணுச்சு, ஆஹா இது நல்ல ஐடியாவா இருக்கே. ஒரு கல்லுல 3 மாங்காய். நீ போய் அவங்க 2 பேரையும் கொண்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா போலீஸ் கிட்ட அதுக்கப்புறம் நீ சரண்டர் ஆயிடுவ. அதுக்கப்புறம் நம்ம சிட்டில இருக்க டாப் 3 கிரிமினல்ஸ் நீங்க 3 பேருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. சாகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு இப்படி ஒரு நல்லதை செஞ்சுட்டு போலாம் தான் அந்த பொய்யவே உனக்கிட்ட சொன்னேன் அப்படின்னு. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோக்கு அழுகிறதா சிரிக்கிறதா எதுவுமே தெரியல. போலீஸ் நம்ம ஹீரோக்கு தூக்கு தண்டனை விதிச்சுட்டாங்க. தூக்குல போறதுக்கு முன்னாடி அவருக்கு ஷேவ் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆளை ஷேவ் பண்றதுக்கு வர சொல்றாங்க. அது யாருன்னு பார்த்தா அந்த சலூன் கடை வச்சிருக்குள்ள பொண்ணு. அந்த பொண்ணு தான் இங்க வருது. அது வந்து சோகமா நம்ம ஹீரோக்கு ஷேவ் பண்ணி விட்டுட்டு போகுது. போலீஸ் அந்த பொண்ணு கிட்ட வந்து அவரு சாகிறதுக்கு முன்னாடி இதை உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருமா அப்படின்னு. அந்த பாட்டி நம்ம ஹீரோக்கு ஒரு வாட்ச் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த வாட்சை இவரு அந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்றாரு. அதை வாங்கி பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்படியே நம்ம ஹீரோவை இப்போ ஒரு ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு குப்பரக்கா படுக்க வச்சிடறாங்க. கரெக்டா ஹார்ட் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு நேரா முதுகுல ஒரு மார்க் பண்ணி கன்னை வச்சு முதுகு சைடா அந்த இடத்துல டும்முன்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தை முடிச்சிட்டாங்க. இந்த படம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவில உங்களை சந்திக்கிறேன்.